ஹாய் மக்களே, இனிய மாலை வணக்கம். நான் உங்க பிரேமா பட்டுச்செல்வி உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அப்புறமா என்ன விஷயம், எதுக்காக இந்த ஒரு வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பாப்பாவோட எக்ஸாம் பேப்பர் ஃபர்ஸ்ட் மீட்டர் முடிஞ்சிருச்சு. ஸோ போன வருஷம் கொஞ்சம் ரொம்ப டவுன் ஆகிட்டாங்க படிப்பில். எனக்கு ரொம்ப ரொம்ப அது எப்படி சொல்கிறதுன்னா, படிப்பு மட்டும்தான் அவளுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எஃபெக்ட் போட்டு அவளை நான் படிக்க வச்சிட்ருக்கேன். ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வச்சுட்ருக்கோம் கொஞ்சம் ஃபீஸ் கட்டி. ஸோ அவளுக்கு ரொம்ப ரொம்ப படிப்பு இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுக்காக தான் நான் ப்ரைவேட்லேயே அவளை படிக்க வச்சிட்ருக்கிறேன். ஆனால் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நிறைய டீச்சர்ஸ் 1 இயர்லேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 டீச்சர்ஸ் மாறிட்டாங்க. ரொம்ப டவுன் ஆகிடுச்சு அவங்க படிப்பெல்லாம். இந்த வருஷமும் சேம் அப்படிதான். ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே படிப்பு டவுன் ஆகுது அப்படின்னா எல்கேஜி யூகேஜியில் சூப்பராக படிச்சுட்டு இருந்த பொண்ணு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா அது குழந்தையும் மிஸ்டேக் சொல்ல முடியாது. ஸோ நிறைய டீச்சர்ஸ் மாறும்போது அவங்களோட மைண்ட் செட் சுத்தமாக மாறிடுச்சு. அது எங்கள் பாப்பால சொல்லவே தேவையில்லை. அந்த லீவில் பார்த்தீங்கன்னா சம்மர் லீவில் ஃபுல்லாகவே புக்ஸ் எதுவுமே தொடவே இல்லை. நானுமே ஃப்ரீயாக விட்டுட்டேன். இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் பார்த்துமே கொஞ்சம் டவுன் ஆகிட்டா. நமக்கு என்னன்னா நம்ம தான் படிக்கல, நம்ம குழந்தையாவது நல்லா படிக்க வைக்கணுன்ற அந்த ஒரு எண்ணத்துல தான் நான் என்ன வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம். நம்ம குழந்தைக்கு முக்கியமானது என்ன, நம்ம என்ன கொடுக்கலன்றதை தவிர கல்வியை அவங்களுக்கு கண்டிப்பாக நல்லபடியாக கொடுத்துடணும் அப்படின்றதுக்காக தான் நான் ரொம்ப 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 கஷ்டப்பட்டு அவளை படிக்க வச்சிட்ருக்கிறேன். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்கூலில் நல்லா படிச்சுக்கிறா போயிட்டு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நம்ம வீட்டில் ஏதாவது அவள்கிட்ட ஒரு விஷயங்கள் கேட்கும்போது ரொம்ப தயங்குறா. ஸோ அதை நான் என்ன ஆச்சு அப்படின்னு, ஏன்னா நம்ம படிக்கலை. ஸோ நமக்கு பெருசாக ஒன்று இங்கிலீஷ் நாலேஜ் எதுவுமே கிடையாது. தமிழ் படிப்போம் எழுதுவோம், இங்கிலீஷ் நாலேஜ் நமக்கு சுத்தமாக கிடையாது. ஸ்கூலில் சொல்லித்தரதுக்கும் நம்ம வீட்டில் கேட்குற விதமும் வேறையாக இருக்குது. ஸோ நான் பார்த்தேன். அப்புறமா நான் டியூஷன் அனுப்பிச்சி விட்டேன். டியூஷன் அனுப்பிச்சி விட்டதுக்கு ஓகே பரவாயில்ல. நான் இப்போது இந்த ஃபஸ்ட்டு மீட்டமுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி டியூஷன் அனுப்பியிருந்தேன். கொஞ்சம் ரொம்பவே டவுன் ஆகிட்டா. அப்புறம் எக்ஸாம் பேப்பர் இன்றைக்கி தான் வந்துச்சு. சரி எப்படி இருக்கும், அதாவது சுத்தமாக லாஸ்ட் இயர் மார்க் எடுக்காததுக்கு இப்போது இன்றைக்கி இந்த பேப்பரை பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இங்கிலீஷ் இவிஎஸ் வச்சுருந்தாங்க மேடம். இவிஎஸில் பார்த்தீங்கன்னா 50க்கு 50 வாங்கி குட்டு ஸ்டார் எல்லாம் பயங்கரமாக 5 ஸ்டார் வாங்கியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் எனக்கு ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரணும் இல்லை கிளாஸ் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்லாம் கிடையாது. இங்கிலீஷ் நாலேஜ் பேசிக்காக நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு விஷயத்த பார்த்தா நமக்கு படிக்க தெரியணும், ஓகேங்களா? பேசிக் நாலேஜ் தெரிஞ்சால் போதும் அப்படின்ற பட்சத்தில் தான் நான் அவளை படிச்சுக்கடா. ஏன்னா இப்போ நான் யோசிக்கிறேன், நான் நல்லா படிச்சிருந்தேன்னா நம்ம ஒரு இடத்துல போய் இன்றைக்கி நின்றுருந்துருக்கலாம். படிக்காதனால தான் இன்றைக்கி பெருசாக ஒன்றும் நம்ம அந்த நாலேஜ் இல்லாமல் நம்ம உட்காந்துட்ருக்குறோம். எந்த ஒரு ஜாப்க்கும் போக முடியாமல் இருக்கும். ஐ மீன் ஜாப் மீன்ஸ் நம்ம சிஸ்டம் ஒர்க்கோ இல்லை நமக்கு எழுத்து சம்மந்தப்பட்டது, அது இங்கிலீஷ் ஒர்க் அப்படின்றது கொஞ்சம் இதாகிடுச்சு. படிச்சிருந்தா கண்டிப்பாக போயிருக்கலாம். நான் பண்ண தப்ப நான் என்னோடய குழந்தைக்கு பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் கண்டிப்பாக பேரண்ட்ஸ்க்கு சொல்கிறேன், இந்த வீடியோ எவ்வளோ பேர் பார்ப்பீங்க, எவ்வளோ பேருக்கு ரீச் ஆகும்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. நம்ம என்ன கஷ்டப்பட்டாவது ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிக்க வைக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு படிப்பு ரொம்ப 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 முக்கியம். அதே மாதிரி நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், நம்ம கஷ்டப்பட்டு அவங்கள படிக்க வைக்கிறோம், அவங்களுக்கு நல்லது படுறதெல்லாம் வாங்கி தரோன்ற விஷயத்த அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும். ஏன்னா நம்ம சொல்லி கொடுக்காம வளர்க்கும் போது அதோட அருமை என்னன்னு அவங்களுக்கு தெரியாமல் போயிடுது, சரிங்களா? நம்ம ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு பண்ணும்போது அவங்க கேட்ட உடனே வாங்கி கொடுக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயமே பண்ணவும் கூடாது. கொஞ்சம் அவங்கள இழுக்கடிச்சு கொஞ்சம் ஆற போட்டு நம்ம கஷ்டப்படுறோன்றதை அவங்களுக்கு புரிய வச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க கேட்குற அந்த பொருளை நம்ம வாங்கி தரணும், சரிங்களா? அதே மாதிரி தான் படிப்புக்கும். நீ நல்ல மார்க் வாங்கடா, உனக்கு எல்லாமே தானாக கிடைக்கும், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லணும். நம்ம வாங்கி கொடுத்துட்டு இதை நீ பண்ணு அப்படின்னா பண்ண மாட்டாங்க. நல்ல மார்க் வாங்குறாங்கன்னா ரொம்ப பெருசாக இது குட்டி குட்டி விஷயங்கள் பண்ணாவே போதும். இப்போ அப்படி தான் நான் ஃபஸ்ட்டு அவளுக்கு நான் சொல்லியிருந்தேன், நல்ல மார்க் வாங்குடா. நான் அவளுக்கு சைக்கிள் கேட்டே இருந்தேன். ஆக்சுவலாக நான் ஆர்டர்லாம் போட்டிருந்தேன், அவளுக்கு ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்து வீட்டுக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா அது குட்டி குட்டி சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் இருந்தது. ஸோ நான் மறுபடியும் ரிட்டன் டெலிவரி போட்டுட்டேன். அப்புறம் கரெக்டாக ஃபஸ்ட்டு மீட்டர் மாறமே நீ நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு. ஓகே, நான் ரொம்பலாம் நான் சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஓகே, பட் எல்லாமே பாஸ் மார்க் வாங்கியிருக்கா. இவிஎஸில் நான் சொன்ன மாதிரி
50 50க்கு 50 குட்டு வாங்கியிருக்கா. இங்கே தெரியும், பட் உங்களுக்கு தெரியாது. நான் இப்படி திருப்பி கடல அந்த நான் செல்ஃபி கேமராவில் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் எப்போவுமே கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க. எனக்கு கணக்கு சம்மந்தமே இல்லை. மேக்ஸ் அவள் கொஞ்சம் நல்லா பண்ணுவாள். பட் என்னவோ இதில் கொஞ்சம் இதில் வந்து 100க்கு 100 வாங்கியிருக்காளா. இதில் வந்து பார்த்திங்கன்னா 50க்கு 35 தான் வாங்கியிருக்கிறேன் மேக்ஸில். ஸோ உங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால் காட்டுறதுல ஒரு யூஸ்மே இல்லை, நான் சொல்கிறது தான். ஸோ அதே மாதிரி இங்கிலீஷ் நான் ஆல்ரெடி பார்த்துட்டு ஒரு வீடியோவாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். அதே மாதிரி இங்கிலீஷ்லேயே ஓகே 50க்கு 41 எடுத்திருக்கா, 82% எடுத்திருக்கா. நான் எல்லாமே செக் பண்ணிவிட்டேன், எல்லாமே ஓகே தான். இதில் என்ன ஒரு ஹைலைட் விஷயம்னா, இது மேக்ஸு இங்கிலீஷு இதெல்லாம் கூட பரவாயில்ல, தமிழில் தான் பேசுகிறா, தமிழில் தான் எல்லாம் பண்ணுறோம். ஆனால் தமிழ் படிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இதுதான் கொஞ்சம் ரொம்ப ஒஸ்ட்டாக எடுத்துருக்கா. வெறும் 68% தான் எடுத்திருக்கிறா. அது 50க்கு வெறும் 34 மார்க் தான் வாங்கியிருக்கா. நிறைய அந்த தமிழ் வந்து அவங்க மைண்டுக்குள்ளே நிற்கவே மாட்டேங்குது. நானாவது பரவாயில்ல, எனக்கு இங்கிலீஷ் சுத்தமாக செட் ஆகலை, அவளுக்கு தமிழே செட் ஆக மாட்டேங்குது. எப்படி படித்து புரிய வைக்க. வெறும் 34 தான், 34 மார்க்கு தான் வாங்கியிருக்கா 50க்கே. ஏன்னா அவளுக்கு அது கரெக்டாக வரல. எப்படி சொல்கிறது, தெரிய மாட்டேன்னு இந்த இன்னு இதெல்லாம் வரும் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் அவங்க வந்து புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. எப்படி தமிழ் சொல்லி கொடுக்குறதுன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா டியூஷன் போயிட்டுருக்கா. எத்தனைக்கும் அவளோட ஸ்கூலில் இருக்கிற மேம் தான் அவளுக்கு டியூஷன் எடுக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக தான் போயிட்டுருக்கா, ஒரு 20 டேஸாக தான் போயிட்டுருக்கிறா பாப்பா. இன்னும் 1 மாதம் கூட ஆகலை டியூஷன் போய். பட் எனக்கு மற்றது கம்பேர் பண்ணும்போது ஓகே தான், நான் அது ஒன்றும் தப்பு சொல்ல, எல்லாமே பாஸ் மார்க் தான் வாங்கியிருக்கிறா. ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுக்காக இந்த வீடியோ போடுறேன்னே ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். மார்க் அப்படின்றது எனக்கு வேறு விஷயம். ஃபஸ்ட்டு அந்த படிப்புன்ற விஷயம் எவ்வளோ முக்கியம், படிப்பு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். இல்லைன்னா இப்படி உட்காந்து இந்த எருமை மாடு வயசாகி நான் உட்காந்து ஃபீல் பண்ணுவேன்னா சொல்லுங்கள். ஏன்னா ஒரு சின்ன விஷயத்த கூட நான் படிக்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா நான் அவ்வளோ யோசிக்க வேண்டியதாக இருக்குது. பயமாக இருக்குது, ஏதாவது தப்பாகிடுமோ, ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட படிச்சிருவோமோன்னு இப்போ வரைக்கும் நான் பயந்துட்டுருக்கிறேன். அது கஷ்டம், அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வந்து எனக்கு இப்போது என்னோடய வயசுக்கு சரி அது இப்போ எனக்கு தேவைப்படலை, விட்டாச்சு அது அப்படியே. ஆனாலும் நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த வயசில். பட் அவள் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் ரொம்ப எஃபெக்ட் போட்டுட்ருக்கேன். இப்போ நம்மளி வந்து உள்ளார போயிட்டாங்க. நான் பேப்பர்லாம் செக் பண்ணிட்டு சொன்னான், அவனு 100க்கு 100 வாங்கியிருக்கேன் அப்படின்னு. அப்பயுமே திட்டினேன், ஏன் ஒரு பேப்பரில் மட்டும் வாங்கியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்சம் ஃபஸ்ட்டுக்கு